இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாரு, நான் வயசுல பெரியவளா இருந்தாலும் பரவாயில்ல, உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொன்னா கேளுங்க. இப்ப எதையும் யாருக்கும் சொல்ல தேவையில்லை பாட்டி. இப்ப சொல்லலன்னா வேற எப்போ? வரவங்க போறவங்க எல்லாம் ஒன்னு அடிச்சிட்டு போவாங்க, வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போவாங்க. அந்த மித்தனாவுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா உன்னை பார்த்து வேலைக்காரின்னு சொல்லுவா. என் வயிறு பத்தி எரியுது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் தினம் தினம் செத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா உண்மையை சொல்லிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துறேன். ரொம்ப வலிக்குது பாரதி. நம்ம ஆகாதவங்களுக்கு கூட ஒன்ன மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இந்த ஒரு வாழ்க்கை தான் நிஜம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. கையில இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு கனவு கோட்டையில வாழ முடியாது பாரதி. பாட்டி, எல்லாமே ஒரு நாள் மாறும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே நாள்ல மாறணும்னு ஆசைப்படுறது நம்ம கையில இல்ல பாட்டி. எப்ப என்ன நடக்கும்னு அந்த ஆண்டவ எழுதி வச்சிருக்கான். அவன் போக்கிலேயே விட்டுருவோம். கண்டிப்பா கடவுள் நமக்கு நல்ல பதில சொல்லுவாரு பாட்டி. அந்த நம்பிக்கையில மட்டும்தான் நான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த வீட்ல இருக்கேன். ஏ மித்ரா, நீதானே? அடையாளமே தெரியல பாரு. ஏய், பக்கத்துல இருக்கிற உன்னை பார்த்தா கூட தான் இப்ப இருக்கிற நந்தினி மாதிரியே தெரியல. ஏய், இதுல பாத்தியா பாட்டி இவ்ளோ கியூட்டா இருக்காங்கன்னு. டே பசங்களா, ரூமுக்கு போயிட்டு பேக் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாட்டு விளையாடலாம். சரிம்மா. அக்கா, யாருக்கா அவங்க? இதுக்கு முன்னாடி இவங்களை இந்த வீட்ல பார்த்ததே இல்லையே. தெரியல ஆதித்யா, என்கிட்ட கேக்குறியே? நானும் இப்பதானே உன் கூட ஸ்கூல்ல இருந்து வரேன், எனக்கு எப்படி தெரியும்? மாமா, அவங்க யார் மாமா? புதுசா இருக்காங்க. அவங்கள கேக்குறீங்களா? ஆ, நானே ஸ்கூல்ல இருந்து வரப்ப உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அவங்க எல்லாரும் லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. அதோ அங்க பாத்தியா, ஒரு பாட்டி டெரரா உட்காந்துருக்காங்களே, அதுதான் மித்ரா மேடத்தோட பாட்டி. மித்ரா மேடம் பக்கத்துல கெத்தா ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க பேரு நந்தினி. மித்ரா மேடத்தோட அத்தை பொண்ணு. அத்தை பையன் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேரு விக்னேஷ். அவரை காணோம், ஏதாவது வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னடா ஆ, பாக்க சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க, பெரிய மனுஷங்க மாதிரி விசாரிச்சிட்டு இருக்கீங்க. நாங்க உங்களை இது வரைக்கும் இங்க பார்த்தது இல்ல. அதனாலதான் நீங்க யாருன்னு மாமா கிட்ட கேட்டோம். அப்படியா? ஆமா. சரி, முதல் தடவை யாரையாவது இந்த வீட்டுக்குள்ள பார்த்தா இப்படிதான் போலீஸ் மாதிரி விசாரிப்பீங்களா? ஆமா, உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வீட்டுக்கு யாரு வந்து போனா உங்களுக்கு என்ன? இங்க பாரு, உங்க 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன், நாங்க இனிமே இங்கதான் இருக்க போறோம். தேவையில்லாம அதிக பிரசங்கித்தனமா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறத இத்தோட நிப்பாட்டிக்கோங்க. இனிமே நீங்க 2 பேரும் இருக்கிற இடமே தெரியக்கூடாது, சைலண்டா இருக்கணும். வரதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. அது மட்டும் இல்ல, மித்ராவுக்கும் ஆதிக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் சம்பந்தமா எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அவங்க எல்லாரையும் யாருன்னு உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறது எங்க வேலை கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறத விட்டுட்டு இந்த வீட்ல ஒரு ஓரமா இருந்தோமா, நேரத்துக்கு சாப்பிட்டோமான்னு அதை மட்டும்தான் பார்க்கணும். உங்களை இந்த வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா முதல் வேலையா என்கிட்ட வந்துதான் சொல்லணும். அவங்க என்ன திட்டுறத பத்தியோ, என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கறத பத்தியோ எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா உங்களை எதுவும் சொல்றதுக்கு அவங்க யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. புரிஞ்சுதா? சரிம்மா. அம்மாவுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம்.
மத்தவங்க உங்களை பத்தி ஏதாவது பேசுறத பார்த்தா என்னால சும்மா இருக்க முடியாது. புரியுதா? ஓகேம்மா. சரி, நான் உங்க 2 பேருக்கும் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு ஹோம்வொர்க் பண்ணுங்க. அம்மா, நானும் அக்காவும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்து அப்புறமா ஹோம்வொர்க் பண்றோமா? இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வந்தீங்க, அதுக்குள்ள மறுபடியும் விளையாட போணுமா? ஹோம்வொர்க் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா போங்க. ம்? அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு 2 பேருக்குமே ஹோம்வொர்க் கம்மியாதாம்மா இருக்கு. நாங்க விளையாடிட்டு வந்து அப்புறமா படிக்கிறோமேம்மா. தவக்கல மாமா எங்களை விளையாட வர சொன்னாங்கம்மா. ஓகே, 1 hour தான் டைம், அதுக்குள்ள வந்துடணும். தேங்க்யூமா. ஆதித்யாவா போலாம். பாத்து. ஐயோ, ஆதித்யா, பால் அங்க இங்க தூக்கி போடாதடா, நேரா என்கிட்ட போடு. எது மேலாச்சும் பட்டுருச்சுன்னா அதுக்கும் நம்மளதான் திட்டுவாங்க. விடுக்கா பாத்துக்கலாம். ஆதித்யா, நீ வர வர சொல் பேச்சே கேட்க மாட்டடா. நீ விளையாடுக்கா. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு. நான் அப்பவே சொன்னேன்ல, இப்ப பாரு பால் ரூம்குள்ள போயிடுச்சு. அக்கா, இப்ப எதுக்கு நீ பயப்படுற? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ போய் எடுத்துட்டு வா, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். வலிக்குது. வலிக்குது ஆண்டி, விடுங்க. வலிக்குது, விடுங்க ஆண்டி. வலிக்குது. ஏய், என்னாச்சு நந்தினி? இன்னும் என்ன ஆகணும் மித்ரா? எதுக்கு இந்த வானரத்தெல்லாம் வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான் லண்டன்ல இருந்து கிளம்புறப்போ நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தனித்தனியா gift பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இது ஆதிக்காக நான் வாங்கிட்டு வந்த பெர்ஃப்யூம். எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். இவன் ரூமுக்குள்ள வந்து கீழே போட்டு உடைச்சிட்டான். எல்லாமே போச்சு. என் பெர்மிஷன் இல்லாம யார் இந்த ரூமுக்குள்ள வர சொன்னா? ஏய், எதுக்குடா உள்ள வந்த? உன்னை திட்டத்துக்கு தான் இப்படி பண்ணியா? இல்ல ஆண்டி, பால் உள்ள வந்துருச்சு, அதை எடுக்கதான் வந்தேன். ஏய், பால் எடுத்துட்டு வெளியே போக வேண்டியதானே? இந்த ரூம்ல ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்களா? கொடுங்க. அம்மா. உங்க அம்மா இதை உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? எதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கிற பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்து உடைச்சு போட்ட? ஆண்டி, தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டி. சாரி ஆண்டி. ஏய், என்னடா என்ன சாரி? அதோட விலை 1 லட்சம் ரூபாய். நீ உங்க அம்மாவும் கொடுப்பீங்களா? அவங்க அம்மாவே இங்க தண்டத்துக்கு தான் இருக்கா. இதுங்களும் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்குதுங்க. டேய், முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காம வெளியே போ. இனிமே இந்த ரூம் பக்கம் உன்னை பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. குட்டி பயலே, போடா, போ வெளியே. போ.